ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன நாள் இன்னைக்கு? நம்முடைய சபை பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு நாள். எஃப்ஜி அனிவர்சரி அல்லது எஃப்ஜி தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லி இதை சொல்லலாம். ரெண்டு முக்கியமான காரியங்கள் நன்றி செலுத்துகிறதற்கு. என்ன அப்படின்னு சொன்னால், மனுஷனாக உண்டாக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உண்டாக்கினதான தெய்வத்தை நாம் அறிந்து தொழுது கொள்வது. அதனால தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்படியானால் கர்த்தர் ஒருவரையே தன்னுடைய தெய்வம் என்று அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஜனக்கூட்டம், அப்படிப்பட்ட ஜாதியார் அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி. இன்னொரு காரியம், மனிதர்களுக்கு காணப்படுகிறதான மிகப்பெரியதான உரிமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 3:19 தன்னை விட்டு தூரமாய் விலகி போனதான, தனக்கு துரோகம் செய்ததான ஜனங்களுக்கு கர்த்தர் எப்படியாக அந்த ரட்சிப்பினுடைய வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது அவர் பேசுகிற இந்த வார்த்தை எரேமியா 3:19, நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே வைத்து ஜனக்கூட்டங்களுக்குள்ளே நல்ல சுதந்திரமாகிய தேசத்தை உனக்கு கொடுப்பது எப்படி என்று சொன்னேன். அதாவது உன்னை ரட்சித்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் உன்னை என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையோ நடக்கையோ உன்னுடைய செயல்களோ இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, ஆனாலும் நீ என்னை நோக்கி ஒரு நாள் வரும், நீ என்னை நோக்கி திரும்புவாய், என் பிதாவே என்று அழைப்பாய், நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று திரும்பவும் சொன்னேன் அப்படி சொல்றார். மனிதன் ரட்சிப்படைகிறதுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கு, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு ஒரு தகுதியும் அருகதையும் அற்றவனாய் காணப்பட்ட பொழுது, எப்படியோ அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நோக்கி நாம் திரும்புவோம் என்று சொல்லியும், அவரை என் பிதாவே என்று சொல்லி நாம் அழைப்போம் என்றும், இனி அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் என்று சொல்லியும் அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மிகப்பெரிய உரிமை மனிதனுக்கு. என்ன உரிமை அப்படின்னா, உண்டாக்கினதான தெய்வத்தை பிதாவே என்று அழைக்கிறதான காரியம், அந்த அழைக்கிறதான உரிமையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் ஒருவரே நம்முடைய பிதா என்று சொல்லி நாம் அறிந்து விசுவாசித்து அப்படியாக அவரை அழைக்கிறதான காரியம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரா இல்லையா? ஆமாம், அதற்கெல்லாம் நன்றி செலுத்த தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கூடியிருக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தந்ததான வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய முதல் பகுதி. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12னுடைய முதல் பகுதி. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, fight the good fight of the faith, take hold of the eternal life to which you were called. இந்த செய்தியினுடைய தலைப்பு நம் அழைப்பின் நோக்கம், the purpose of our calling. கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தருமையான நாளுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன், விசேஷித்த நாளுக்காக. அப்பா, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உமக்கு விசேஷமாய் ஸ்தோத்திரங்களை செலுத்தும்படியாக, எங்களை பிரித்தெடுத்ததான அந்த நோக்கத்திற்காக நன்றி செலுத்தும்படியாக, உடைய கரத்தில் எங்களை வைத்து நீர் ஏந்தி கொண்டிருப்பதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தா புது கிருபையினால் எங்களை நிரப்புகிறீர். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எங்களோடு கூட வார்த்தைகளை தந்து அதை தியானிக்க உதவி செய்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் கர்த்தாவே அது விரைவிலே கடந்து சென்றாலும் கர்த்தர் ஆண்டவரே திரும்பி பார்க்கும் பொழுது நீர் போதுமானவராய் இருந்தீர் என்று சொல்லி நினைக்க கிருபை செய்திருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மிக பிரியமான ஜனங்களாய் நாங்கள் என்றும் காணப்பட உதவி செய்வீராக.
உடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிதாவே, இந்த உரிமையை அடைந்திருக்கிறோம். உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிதான ஸ்லாக்கியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னதான வார்த்தைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களுக்கு தந்ததான நித்திய ஜீவனை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் அந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்கிற கட்டளை வேதத்திலே காணப்படுகிறபடினாலே இதை நாங்கள் தியானித்து பார்க்கும்போது உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இல்லை வாசிக்கிறோம், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்படியானா என்ன அர்த்தம்? எதற்காக நம்ம அழைக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்திலே நித்திய ஜீவனை பற்றி கொள்ள 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ள அழைக்கப்பட்டோமா, விசுவாசத்தினுடைய நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டோம். அப்படி வாசிக்கிறோம், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. அப்படின்னும் போது விசுவாசம் நமக்கு காணப்படுது, அதற்காக போராட அழைக்கப்பட்டோமா, நித்திய ஜீவனை நம்ம பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அழைக்கப்பட்டோமா என்கிறதான ஒரு கேள்வி எழுந்தது என்று சொன்னால், ரெண்டுமே ஒன்றுதான், வெவ்வேறு காரியங்கள் கிடையாது. இப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா எதை பார்த்து நம்மிடத்துல எதை பார்த்து அவர் ரட்சித்தார், எதை பார்த்து அவர் தன்னுடைய பிள்ளை அப்படின்னு நம்மளை சொன்னார்? யோசிக்கிறீங்களா? என்னைக்காது என்னிடத்திலும் உங்களிடத்திலும் என்ன உண்டு அவர் நம்மளை ரட்சிக்கிறதற்கு? ரொம்ப சிம்பிள். அவருடைய வார்த்தை நம்முடைய காதில் விழுந்த போது, நம்ம கேட்டபோது யோசித்து பார்த்தோம், ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உண்டானது. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் அந்த வேதத்தின் அடிப்படையிலான விசுவாசம் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் நித்திய ஜீவனுக்கான வாக்கு தத்துவம். அப்ப நம்மிலே விசுவாசத்தை கண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ஆனபடினாலே ரெண்டும் ஒரே காரியம் தான். அந்த விசுவாசத்திற்காக போராடும்படியாக நாம் அழைக்கப்பட்டோம் என்று இந்த நிருபத்தை எழுதுகிறவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இன்னும் சொல்லி ஆழமா பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டளை என்று சொல்லி அதற்கு பின்பாக நீங்க வாசிக்க முடியும். கடந்த செய்தியில, இந்த வசனத்தை குறித்த கடந்த செய்தியில ஒரு காரியத்தை நான் சொன்னேன். எல்லா மனிதருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் நம்ம இங்கு வாசிக்கிறதான சொல்லப்பட்டிருக்கிறதான போராட்டம் என்பது அது ஆவிக்குரிய போராட்டம் அல்லது ஆவிக்குரிய காரியங்களுக்காக உண்டாகிற போராட்டம். இப்போ விசுவாசம்ன்றது ஆவிக்குரிய காரியமா அல்லது பிசிக்கலா மெட்டீரியலான இந்த உலகத்திற்குரிய காரியம்னு நினைக்கிறீங்களா? விசுவாசம் சொல்றோம்ல, நம்மளாம் விசுவாசிகள்னு சொல்றோம்ல, விசுவாசம் ஆவிக்குரியதா அல்லது இந்த உலகம் சம்பந்தப்பட்டதா? கம்ப்ளீட்டா நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா அது ஆவிக்குரியதான ஒரு காரியம். நம்ம தரிசிக்காத காணாததான ஒன்றை நாம் என்ன பண்றோம்? வேதத்தின் அடிப்படையில உண்டென்றும் நிச்சயமாய் உண்டென்றும் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அதற்கு பேர் தானே விசுவாசம். அப்ப அது ஆவிக்குரிய காரியமாய் இருக்கிறது. அப்ப அதற்கு விரோதமாக உண்டாகிறதான அந்த போராட்டத்தை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த போராட்டம் இப்படி போராடுகிறதான இந்த போராட்டம் அது பலனற்றதாக ஒரு முடிவு நாளில் பலனற்றதா இருக்குமானால் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வாட் ஐ மீன், நம்முடைய கடைசி நாள், எல்லாருக்கும் கடைசி நாள் உண்டு இல்ல, கடைசி காலம் அப்படின்னு சொல்றோம். கடைசி நாள்ல நம்முடைய இந்த உலகத்தினுடைய கடைசி நாள் அல்ல, நான் சொல்லுகிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடைசி காலம் கடைசி நாள் என்று உண்டு. அதாவது இந்த உலகத்தை விட்டு அவன் மறைந்து போகிற காரியம். அப்ப நம்முடைய கடைசி நாளை நாம இந்த நம்பிக்கையோடு, அதாவது இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன், அந்த வசனத்தை போல அந்த நம்பிக்கையோடு கூட நம்ம நிறைவு செய்யவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, யோசிங்க. வசனம் இதுதான், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:7-8 வசனங்கள். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4:7-8 வசனம். அதில் ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்லது ஒரு சாட்சி அல்லது ஒரு நம்பிக்கையோடு கூட தன்னுடைய அந்த ஓட்டத்தை, அதாவது தன்னுடைய வாழ்நாளை அவர் நிறைவு செய்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாமெல்லாம் விசுவாசிகள், நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா
நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலகத்தில். நம்மளும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு இந்த பவுலை போல கடந்து போகிறோம். அப்போ இந்த நிறைவு நாளில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை, அதாவது என்னுடைய வாழ்க்கை அப்படியாய் காணப்பட்டது, விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்னுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்தார்ல, நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணினார் அல்லவா, அந்த விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். கர்த்தர் அந்நாளிலே, அவர் வருகிற நாளிலே நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்தருளுவார் அப்படின்றதான நம்பிக்கையோடு கூட நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் உண்டுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம பெரிய ஊழியங்கள் பண்ணலாம், பல வருஷங்களாக கிறிஸ்தவர்களாய் காணப்படலாம், காலையில எழுந்து உடனே ஆண்டவரை தேடலாம், படுக்கைக்கு போகும்போது நன்றியோடு கூட படுக்கைக்கு போகலாம். ஆனாலும் கூட ஆண்டவர் விரும்புகிறபடி இந்த விசுவாச போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில நடக்குது இல்லை. அப்ப இந்த விசுவாச போராட்டத்தை ஜெயமாக நாம நடத்தல அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதை குறித்து தான் பவுல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலே அவர் பேசுகிறார். அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று அறிக்கை செய்கிறதான இந்த பவுலுக்கு என்ன போராட்டம் இருந்திருக்கும்? சிந்திச்சு பாருங்க, பவுலுக்கு என்ன போராட்டம் இருந்திருக்கும்? பவுல் சொல்றாருல, நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னோட ஓட்டத்தை முடிச்சேன், என்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன போராட்டம் பவுலுக்கு இருந்திருக்கும்? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்ததான, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருந்ததான, செயல்பட்டு கொண்டிருந்ததான பவுலுக்கு என்ன போராட்டம் இருந்திருக்க முடியும்? என்ன போராட்டம் அவனுக்கு, எப்பொழுதிருந்து போராட்டம் அவனுக்கு ஆரம்பமானது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பின்பு, இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்த பின்பு, இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் வாழ ஆரம்பித்த பின்பு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாத்தீங்கன்னா பவுலுக்கு வந்த நாளில இருந்து அவனுக்கு ஒரு போராட்டம் ஆரம்பமானது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாசத்தை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பு வாழ்ந்த பவுலை குறித்த பேச்சல்ல, என்றைக்கு அவன் இயேசுவானவரை சந்தித்து அவர்தான் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருக்காக அவன் வாழ ஆரம்பித்தானோ அந்த நாளிலிருந்து பவுலுக்கு ஒரு பெரிய போராட்டம் காணப்பட்டது. என்னன்னா, அந்த விசுவாசத்தை அவன் காத்து கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்திற்கு விரோதமாக அநேக பேச்சுக்கள், அநேக தவறான உபதேசங்கள் அவனை நோக்கி கடந்து வரும். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் மேற்கொண்டு அவன் ஓட வேண்டும். அப்ப பவுலுக்கு என்ன போராட்டம் காணப்பட்டதோ அதே போராட்டம் தான் இதை பேசி கொண்டிருக்கிற எனக்கும், இதை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்களுக்கும் அதே போராட்டம் தான். என்றைக்கு கிறிஸ்துவை நீங்கள் கண்டீர்களோ, என்றைக்கு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிந்தீர்களோ, என்றைக்கு கர்த்தர் ஒருவரே உங்களுடைய தேவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு அவரை அப்பா பிதாவே என்று அறிந்து நீங்க விசுவாசித்து அழைக்க ஆரம்பித்தீர்களோ, அன்றையிலிருந்து ஒரு போராட்டம். ஏன்னா இந்த விசுவாசத்திற்கு விரோதமான ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையிலும் அது தொடர்ந்து காணப்படுது. அந்த கடைசி வரைக்கும் அதை காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதற்குரிய பலன் உண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். சரி, நீதியினுடைய கிரீடத்தை பெறும் பாக்கியம் பவுலுக்கு மட்டுமல்ல. பவுல் எழுதும் போது, எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு, அதை கர்த்தர் எனக்கு அந்நாளிலே தந்தருளுவார் என்று சொல்லி எழுதும் பொழுது அவர் தன்னை குறித்து மாத்திரம் சொல்லாம என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று சொல்லி விசுவாசத்திற்காக போராடுகிற அனைவரை குறித்தும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் பேசுகிறத நீங்க பார்ப்பீங்க. இது அந்த விசுவாசத்தினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுது. அதை ரிவீல் பண்றாரு பவுல். சரி, அது 8வது வசனத்துல அது காணப்படுது. நீங்க திரும்பவும் வாசித்துக் கொள்ளுங்க. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் நீதியின் கிரீடத்தை அவர் தந்தருள்வார். வேற ஒன்றும் இல்லை, நித்திய ஜீவனை தந்தருள்வார், பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போவார் அப்படின்றதா நீதியின் கிரீடத்தை தந்தருள்வார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். சரி, பிரசன்னமாக போகிறதான தேவனை பற்றியதான ஒரு அற்புதமான விளக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்க அப்படின்னா, அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது பிரசன்னமாக போகிறதான தேவனை பற்றியதான ஒரு அருமையான ஒரு விளக்கம். 13-14 வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு ஆலோசனை அப்படின்றதான் பார்த்துட்டு வந்தோம். கற்பனை அப்படின்னு சொன்னா கமாண்ட்மெண்ட். அவர் சொல்றாரு, என்ன கமாண்ட்மெண்ட்?
இந்த வசனம் தான் 12வது வசனம் தான். யாராவது வாசிங்க. 12வது வசனத்துடைய முதல் பகுதி தான் இந்த கமாண்ட்மெண்ட். வாசிங்களா? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். அப்ப அதுல காணப்படுகிறதான விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்பது கமாண்ட்மெண்ட். அது ஒரு ஆலோசனையோ இல்லைன்னா நீ இழந்து போயிடுவ அப்படியோ அல்ல. என்ன அப்படின்னு சொன்னா, அது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற, கேள்விப்பட்டிருக்கீங்களா 10 கற்பனை. 10 கற்பனையில ஏதாவது நான் மீறி கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியுமா? மீறுகிறவர்கள் மன்னிப்பை பெற வேண்டும் அல்லவா? அப்படியானால் பாத்தீங்கன்னா இது கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, விசுவாசம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விசுவாசத்தை பார்த்துதான் உன்னை ரட்சித்திருக்கிறார், நித்திய ஜீவனை உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப அந்த விசுவாசத்திற்காக நீ என்ன பண்ணணும்? நல்ல போராட்டத்தை போராடணும். அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை நீ காத்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா கற்பனை, கமாண்ட்மெண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளணும். 14வது வசனம் பாருங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்ப இந்த கமாண்ட்மெண்ட்டை குறித்துதான அந்த காரியத்தை குறித்து நான் சாட்சியாக யாரை வைக்கிறேன்னு சொல்றாரு? தேவனை இதற்கு சாட்சியாக வைத்து நான் சொல்லுகிறேன். அவருடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு நான் சாட்சி. சன்னிதானம் தெரியும்ல? சன்னிதானம்னா என்ன? சன்னிதானம்னா பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவருக்கு முன் நின்று, இன் ஹிஸ் சைட் அல்லது இன் ஹிஸ் பிரசன்ஸ், அதுதான் பாத்தீங்கன்னா சன்னிதானம் என்று சொல்லி அர்த்தம். உதாரணத்துக்கு எலியா சொல்லுவார்ல, நான் தேவனாகிய கர்த்தருடைய முன்னின்று, சன்னிதானம் சொல்ல மாட்டாரு, அவருக்கு முன்னின்று நான் பாத்தீங்கன்னா அவருடைய இடத்துல இருந்து நான் பேசுறேன் உங்கள்கிட்ட அப்படி பாத்தீங்கன்னா எழுதுவார். 1 ராஜாக்கள் 17-18 வரும். ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்ஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன்? இதை பேசுறேன். தேவனுடைய பிரசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை தான் சன்னிதானம். அப்ப இதை தமிழ்ல நீங்க வாசிக்கும் போது பிதாவாகிய தேவன் மற்றும் இயேசு கிறிஸ்து ஆகிய 2 பேருடைய சன்னிதானம், சாட்சிக்காக அப்படி சொல்றாரா? 2 பேருடைய சன்னிதானம் என்று சொல்லுகிறாரா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லை. அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய சன்னிதானம் என்றால் பொந்திய பிலாத்துவினுடைய முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானம் என்று சொல்லி அர்த்தம். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லெட் அஸ் see it. உண்மையா இப்படியா? ஏன்னா நீங்க தமிழ்ல வாசிக்கும் போது தமிழ் மொழிபெயர்ப்பு மோசம் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன் அப்படின்னு சொன்னா, அதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? 13, 14, 15 வசனங்களை வாசித்தரலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த எது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கணும்? இந்த விசுவாசம் எது வரைக்கும் நமக்கு தேவைப்படுது? அவருடைய வருகை மட்டும். அவருடைய வருகை மட்டும் இந்த விசுவாசம் அவசியம். அவருடைய வருகையில் தான் அவரை நம்ம என்ன பண்ண போறோம்? நேராக மீட் பண்ண போறோமே. அப்ப பாத்தீங்கன்னா தமிழ் மொழிபெயர்ப்புல 13வது வசனம் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் அதை விளக்குறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள். இதுதான் 13வது வசனம். 15, 16க்கு நீங்க போனீங்கன்னா, அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி காணப்படுது அல்லது எழுத்துக்கள் எப்படி காணப்படுது? அந்த பிரசன்னமாகுதல், அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அந்த தேவன் அவரே அப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா அந்த தேவன் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய், அவர் மட்டும்தான் சாபாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். ஆனா அந்த நாள்ல காணுவோம். பிரசன்னமாகுதல்னா என்ன அர்த்தம்? பிரசன்னமாகுதல்னா பாத்தீங்கன்னா காணக்கூடாதவரை திரும்பவும் நம்ம பார்க்கிறது தானே பிரசன்னமாகுதல் என்று அர்த்தம். இப்போ பாத்தீங்கன்னா அவர் மனுஷரால் ஒருவரும் கண்டிராதவரும், இதுவரைக்கும் மனுஷர் தேவனுடைய மகிமையோடு தேவனை இதுவரைக்கும் காணவில்லை, காணக்கூடாதவருமாய் இருக்கிறார். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இது தமிழ்ல இப்படி எழுதப்பட்டிருக்கு. தேவன் இந்த காரியத்தை செய்வார். தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதல
வெளிப்படுத்துவார். எப்பன்னு சொல்லுவார், வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆனால் அந்த தேவன் யார் என்ற எக்ஸ்பிளனேஷன் அதில் இருக்கு. அப்போ இதில் தேவன் என்கிற வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொருவரை குறிக்கிறதா? அப்படி குறிக்கிறதை போல, அப்படி காணப்படுகிறதை போல தமிழில் நமக்கு இருக்கு. சரி, ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நான் வாசிக்கிறேன். எத்தனை பேர் இங்கே வந்து ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள்? வழக்கம் உண்டு. ஏன் இங்கே பார்த்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் அதிகமாக பேர் வாசிக்கிறதுல எனக்கு தெரியும் சேவியர் பிரதர் வாசிப்பார், யூஸ் பண்ணுறார். யார் அதிகமாக ஆங்கில டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவீங்க? கை தூக்க முடியுமா? கை இப்படி இல்லை, இப்படி தூக்கணும், அப்போ தான் எனக்கு தெரியும். ஒரு 4, 5, 6, 7 பேர், 8 பேர் இல்லையா? என்ன டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுறீங்க? சத்தமாக சொல்லுங்க. NIV, அப்புறம் NKJV, அப்புறம் சேவியர் பிரதர் NIV ஆம்பிளிஃபைடு வெர்ஷன். சரி, ஓகே. நான் இந்த வசனங்கள் எல்லாம் நான் வந்து டிரான்ஸ்லேஷன்லாம் வாசிக்கிறேன். சில டிரான்ஸ்லேஷன் ஃபர்ஸ்ட் நியூ ஜேம்ஸ், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV. நல்லா கவனிங்க, ஒன்றும் புரியாததெல்லாம் கிடையாது, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீப் திஸ் கமாண்ட்மெண்ட் வித்வுட் ஸ்பாட் ஆர் பிளேம் அன்டில் த அப்பியரிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாக்குதல் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம், which God will bring about in his own time. அதை வந்து தேவன் தாமே தம்முடைய நேரத்திலே அதை என்ன பண்ணுவார்? அந்த பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துவார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து வந்து God the blessed and only ruler, king of kings, lord of lords, who alone is immortal. இப்படி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை போகுது. அதாவது இந்த வார்த்தையை சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாகுதல் உண்டாகும் என்று தமிழில் சொல்லப்படுறதையே சொல்லிவிட்டு தேவன் வந்து இதை தம்முடைய ஏற்ற நேரத்தில் இந்த பிரசன்னமாகுதலை குறித்து வெளிப்படுத்துவார். அந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்டவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, ஒருவரும் சேரக்கூட ஒளியிலே வாசம் பண்ணுகிறோம். இப்படி வந்து NIV-ல இருக்கு. அடுத்து நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிக்கிறேன், அது பாருங்க. அதுலயும் இப்படிதான். என்ன அப்படின்னா, கீப் திஸ் கமாண்ட்மெண்ட் வித்வுட் ஸ்பாட் அண்ட் ரிபியூக்கபிள் அன்டில் த அப்பியரிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசன்னமாகுதல் வரைக்கும் இந்த கற்பனையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 15வது வசனம், which in his times he shall shew. அதாவது அவருடைய நேரத்திலே எப்படி சொல்றாரு? அதாவது இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதல் உண்டாகும். அப்ப அவருடைய நேரத்தில் அப்படியே இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரத்தில் அதை வெளிப்படுத்துவார். who is the blessed and only potent. அதாவது அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, who only had immortality, அதாவது சாவாமை உள்ளவர், dwelling in the light அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவனை குறித்து அந்த எக்ஸ்பிளனேஷன் தொடர்ந்து போகுது. NKJV, நீ NKJV யூஸ் பண்ற, NKJV நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 14வது வசனம் வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது? கீப் திஸ் கமாண்ட்மெண்ட். திரும்பவும் கேட்குறேன், என்ன கமாண்ட்மெண்ட்? கமாண்ட்மெண்ட் என்ன? கமாண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, ஏன்னா உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீ பற்றிக்கொள் அப்படின்றது வந்து கமாண்ட்மெண்ட். அன்டில் அப்பியரிங் ஆஃப் யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் அப்படின்னு. அப்போ நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இது எப்படி வாசிக்கிறோம்? கீப் திஸ் கமாண்ட்மெண்ட் வித்வுட் ஸ்பாட் பிளேம்லெஸ் அன்டில் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பியரிங். தொடர்ந்து which he will manifest in his own time. அவர் தம்முடைய நேரத்திலே அந்த பிரசன்னமாக்குதலை வெளிப்படுத்துவார், இன்னொருவர் அல்ல. he who is blessed and only potentate, the king of kings and the lord of lords. அவர் ஒருவரே எப்படிப்பட்டவராய் காணப்படுறார்? ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாக அவர் காணப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து who alone as immortal, அதாவது சாவாமை உள்ளவர், சேரக்கூடா ஒளியில வாசம் பண்ணுகிறோம், அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு. அடுத்தது LSBன்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். இது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அவசியம். சரியா? உங்களுக்கு புரியணும். அந்த வார்த்தை மேலோட்டமாக ஒருவேளை கர்த்தர் என்பது ஒருவர் என்றும் தேவன் என்பது ஒருவர் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரையே கர்த்தர் என்றும் அவர் ஒருவரே தேவன் என்றும் அவர் ஒருவரே பரலோகத்தின் பிதா என்றும் வேதம் சொல்லுகிறது என்பதை நான் உங்களுக்கு எல்லா டிரான்ஸ்லேஷன் மூலம் உணர்த்தி காண்பிக்கிறேன். ஸோ LSB அப்படின்னு சொல்றது லெகசி ஸ்டாண்டர்ட் பைபிள். அது என்ன சொல்லுது? சேம் ஆரம்பம். கீப் த கமாண்ட்மெண்ட் வித்வுட் ஸ்டெயின் ஆர் ரெப்ரோச் அன்டில் த அப்பியரிங் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து வந்து மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்து 15வது வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா, which he will bring. நீங்க தமிழ்ல எப்படி வாசிப்பீங்க அல்லது NIV-ல எப்படி வாசிப்பீங்க? which God will bring அப்படின்னு வாசிப்பீங்க. அப்ப அதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஓ இயேசு கிறிஸ்து லார்டு சொல்லிட்டு காட் வந்து ஏற்ற நேரத்தில் இதை வந்து பிரசன்னமாகுதலை குறித்து வெளிப்படுத்துவார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி அல்ல.
which he will, அதாவது யாரை குறித்து இங்க சொல்லுகிறதோ, யார் அப்பியர் ஆவாங்கன்னு சொல்லுகிறதோ, யார் பிரசன்னமாவார் என்று சொல்லுகிறதோ, அவர் தன்னுடைய ஏற்ற நேரத்தில் எல்எஸ்பி சொல்லுது which he will bring about at the proper time. He who is the blessed and only sovereign, the King of kings and Lord of lords, அவர் தான் சாவாமை உள்ளவர், அவரை பார்த்தீங்கன்னா சேரக்கூடா வழியில வாசம் பண்ணுகிறார் என்று பிரசன்னமாக போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது. அடுத்து ESV அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்றதான ஒரு வெர்ஷன். அதுல 14 வசனத்தை வாசிப்போம். கீப் கமாண்ட்மெண்ட் unstained and free from reproach until the appearing of our Lord Jesus Christ, which he will display at the proper time. அவர் எப்போ வரணுமோ அப்போ என்ன பண்ணுவார்? அவர் தன்னுடைய பிரசன்னமாகுதலை காண்பிப்பார். எப்போ வரணுமோ அப்போ வருவார். He who is blessed and only sovereign, அவர் ஒருவரே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். Who alone has immortality, அதாவது சாவாமை உள்ளவர். Who dwells in unapproachable light, அவர் மாத்திரமே சேரக்கூடா ஒளியிலே வாசம் பண்ணுகிறதான அந்த தெய்வமாய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த வார்த்தை சொல். ASV அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். 14 வசனம் எப்படி வாசிக்கிறோம்? Start same. Keep the commandment without spot, without reproach, until the appearing of our Lord Jesus Christ, which in its own times he will show. அதாவது இயேசு கிறிஸ்து எப்போ பிரசன்னமாகணுன்றத அவர் என்ன பண்ணுவாரோ அவரே வெளிப்படுத்துவாராம். அவர் தான் வருவாராம், வேற யாரோ அவர் அனுப்பல, வேற யாரோ பார்த்தீங்கன்னா அந்த டைம் எல்லாம் டிசைட் பண்றது இல்லை. அதுதான் அதனுடைய மீனிங். Who is the blessed and only potent and the King of kings and Lord of lords, who only hath immortality, dwelling in the light unapproachable. அதுக்கப்புறம் மனுஷர் ஒருவரும் பார்க்காதோரும் காணக்கூடாதோருமாக இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லுது. கடைசியாக ஒன்று ஹீப்ரூ நேம்ஸ் வெர்ஷன் HNV அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அதில் என்ன வாசிக்கிறோம்னா கீப் த மிட்ஸ்வா வித்வுட் பிளேம், மேசியா வித்வுட் ஸ்பாட் பிளேம்லெஸ் அன்டில் த அப்பியரிங் ஆஃப் அவர் லார்ட் யெஷுவா த மெஸ்ஸாயா. பரிதவசனம் which in its own times he will show, அவருடைய நேரத்தில் அவர் தன்னுடைய பிரசன்னமாகுதலை வெளிப்படுத்துவார். Who is the blessed and the only ruler, the King of kings and Lord of lords, who alone has immortality, அதாவது சாவாமை உள்ளவர், dwelling in the unapproachable light. ஒரு 7 டிரான்ஸ்லேஷன் நான் வாசித்தேன். தமிழில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா இதில் காணப்படுது, NIVயில் காணப்படுது. மற்ற அத்தனையிலையும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலை அவர் தான் எப்போ வரணுன்றதை டிசைட் பண்ணுவார், அவர் அதை வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் அவர் யாரு அப்படின்றதான காரியம் பார்த்தீங்கன்னா விளக்கப்பட்டு இருக்கிறது. சரி, ஓகே, உங்களுக்கு புரிந்திருக்கும். கர்த்தர் எதற்காக நம்மை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேடா அப்படின்னா கிடையவே கிடையாது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பேட்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாக்குதலை தேவன் தம்முடைய நேரத்தில் வெளிப்படுத்துவார், தேவன் தாமே வெளிப்படுத்துவார்னா இயேசு கிறிஸ்து தான் தேவன்னு நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா விசுவாசித்தீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்ல வேணாம்? இந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்ல வேணாம், 10 டிரான்ஸ்லேஷன் எடுத்து அதில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, ஓகே, கர்த்தர் எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார்? ரொம்ப சிம்பிளான பதில், நித்திய ஜீவனுக்காக நம்மை பிரித்தெடுத்தார். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு உண்டாயிருக்கிறதான விசுவாசத்திற்காக போராட, அதாவது நித்திய ஜீவனை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அர்த்தம் என்ன? ஒரு 10 காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம்னா சிம்பிளாக சொல்லலாம், நித்திய ஜீவனுக்காக நம்மை பிரித்தெடுத்தார், நம்முடைய விசுவாசத்தை கண்டார், அந்த விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டும் என்கிற கற்பனையை அல்லது கட்டளையை நமக்கு ஆண்டவர் விதித்திருக்கிறார் அப்படின்றது தெரியும். இதனுடைய அர்த்தம் என்ன? சரி, ஒன்றாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் ஒப்புக்கொள்ளணும் அப்படி சொன்னா, சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? சுவிசேஷம் என்பது யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? மனுஷர்களுக்கு. கரெக்ட். ஆடு மாடுகளுக்கு சுவிசேஷம் அறிவித்து பார்த்திருக்கீங்களா? இல்ல. மிருகங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். நீங்க போய் எல்லா ஜாதியும் என்ன பண்ணுங்க? சீஷராக, மனுஷரை சீஷராக்குங்க. இப்ப சுவிசேஷம் என்பது அறிவிக்கப்படுகிறது யாருக்கு என்றால், மனிதர்களுக்கு, தேவனுடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கப்பட்டு அவருக்கு விரோதமாக செயல்பட்டு துரோகிகளான மனிதர்களுக்கு தான் சுவிசேஷம், நற்செய்தி அறிவிக்கும். உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நீ இதை கேட்டு நீ ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணலாம்? திரும்பவும் அவருடைய ஜனமாக நீ மாறலாம் அப்படின்றது தான் சுவிசேஷம். உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப
முதலாவது காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கோம். இது சத்தியம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? சத்தியத்தை எங்கேயாவது நீங்க கேட்கறீங்க அப்படின்னா சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா, எதிர்த்து நிற்பீங்களா? இல்ல சத்தியத்தை கேட்டுட்டு நான் வேற ஒரு சத்தியத்தை சொல்லுவேன்னு சொல்லுவீங்களா? சத்தியம் என்றாலே அது ஒன்றாக தானே இருக்க முடியும். அப்புறம் நீ பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு சத்தியம் சொல்லுவேன்னா நீ வேணா பொய்ய வேணா சொல்லலாம், இல்லைன்னா சத்தியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதானே? சரி, இப்போ தேவன் ஒருவர் அப்படின்ட்டு வேதத்துல போட்டிருக்கு, சரியா? வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப தேவன் ஒருவர் என்று அறிவிப்பது சத்தியத்தை அறிவிப்பது, தேவனை குறித்த சத்தியத்தை அறிவிப்பது. இல்ல நான் பார்த்தீங்கன்னா வேறொரு சத்தியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வேறொரு தேவனை தானே அறிவிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா? நீங்க வேணா அதை நம்பலாம், இதை தெய்வம் என்று நம்புகிறேன் என்று சொல்லலாம். ஆனா தெய்வம் என்றால் உன்னை உண்டாக்கின ஒருவர் தான் உன்னுடைய தெய்வமா இருக்கணும். அந்த தெய்வமும் உன்னை ரட்சிக்க கூடியவராக இருக்க வேண்டும், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வல்லமை உள்ளவராகவும் அதற்காக ஒரு காரியத்தை செய்தவராகவும் இருக்க வேண்டும். அப்பதான் அவர் உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். அப்படிப்பட்டவர் தான் உன்னுடைய தெய்வமா இருக்கும். அவரை நீ அறிவிக்கிற, இது சத்தியம். இன்னொரு மனுஷன் சொல்றான் நானும் ஒரு சத்தியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னா வேறொரு சத்தியம்லாம் கிடையாது. அப்ப ஒரு காரியத்தை குறித்து ஒன்றுதான் சத்தியமாக இருக்க முடியும். அப்ப வேறொன்றை சத்தியம் என்று அறிவிப்பது அது பொய்யாக தான் இருக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எங்க சத்தியத்தை கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரிந்ததான காரியம் இருந்தா சந்தோஷப்படுங்க, தெரியாத காரியமா இருந்தா இவ்வளவு நாள் நான் பொய்யை நம்பி இருக்கிறேன், இன்னைக்குதான் சத்தியத்தை நான் அறிகிறேன் என்று சொல்லி அதை மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் அவரை குறித்ததான அந்த வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதான் முதல் காரியம். நீங்க இதை 3வது வசனத்துல வாசிக்கலாம். பவுல் பேசுகிறதான அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை இதை வாசிக்கலாம். ஆஃப்கோர்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, 1 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16வது வசனத்துல போய் தேவ பக்திக்குரியதான ரகசியம்னா என்ன, சத்தியம்னா என்னன்றது ஆழமாய் அதுல அடிப்படையாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல இருந்தா மற்ற தேவ பக்திக்குரியதான உபதேசங்கள் எல்லாம். அது என்னன்னா தேவன் ஒருவர், அந்த தேவன் என்னை ரட்சிக்க மனுஷனா வந்தார். இதுதான் பார்த்தீங்கன்னா சத்தியம், தேவ பக்திக்குரியதான ரகசியம் என்று சொல்லப்பட்டிருக்கும். சரி, இரண்டாவதாக வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களிடத்திலிருந்து விலக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபதேசங்களை போதிக்கிறதற்கு நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காணப்படுவாங்க. நீங்க எங்க இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா வீட்டுல இருந்தே ஆரம்பமாயிடும். வீட்டுல முதல்ல குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அவர்களுக்கு உபதேசங்களை கொடுக்குறவங்க யாரா இருப்பாங்க? அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா. அதுக்கப்புறம் வெளியில போனா யாரெல்லாம் உபதேசம் கொடுப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச உபதேசங்கள்லாம் கொடுக்கறதுக்கு யாரெல்லாம் நமக்கு டீச் பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் நமக்கு க்ளோஸா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பெரியவங்க நினைக்கிறோமோ அத்தனை பேரும் நமக்கு என்ன பண்ண முடியும்? உபதேசங்களை கொடுக்க முடியும், போதனைகளை, டீச்சிங்ஸை கொடுக்க முடியும். இதுல சத்தியம் அல்லாத வேற்றுமையான உபதேசங்கள் அதிலே காணப்படுமானால் அப்படி போதிக்கிறவர்களிடத்திலிருந்து நீ விலக வேண்டும் என்பது அடுத்த கற்பனையாய் காணப்படுது. இதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்துல இந்த வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் யார், அவருடைய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா அது அவசியமா இருக்குது. ஆனபடினாலே அவர்களை குறித்தான சில விளக்கங்களை கொடுங்க. இப்ப தேவன் யாருன்னா அவரை குறித்த விளக்கம் சொல்லணுமா இல்லையா? நான் உனக்கு தேவனை அறிவிக்கிறேன்னா நீங்க என்கிட்ட கேட்பீங்கல்ல, தேவன் யாரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ மோசையிட்ட ஆண்டவர் பாத்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்தி நான் உன்னை அனுப்புறேன், நீ பார்வோனிடத்துல போய் நீ பேசு, என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னா அவன் கேட்குறான். நான் அவர்கள்ட்ட போயிட்டு சொன்னேன்னா அவர் யாருன்னு கேட்பாங்க. கர்த்தர் அனுப்பினார்னா யார் அந்த கர்த்தர்? உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் அனுப்பினார்னா உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் யாருன்னு கேட்பாங்க அப்படின்னா அப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு இல்லையா? நீங்க யாத்திரா 3ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். அப்ப நீங்க எதை சொன்னாலும் அதற்கான விளக்கம் பாத்தீங்கன்னா தேவைப்படுகிறது. அதே போல இந்த இடத்துல இவர் சொல்றாரு வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களிடத்திலிருந்து நீ விலகணும் அப்படி சொன்னா யாருன்னு கேட்பீங்கல்ல, எக்ஸ்பிளைன் பண்றாரு. குவாலிட்டிஸ் ஆஃப் தம் 4வது வருஷத்துல அவன் இருமாப்புள்ளவனும். என்ன இருமாப்புள்ளவன்? இருமாப்புன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப என்ன சொல்லலாம், பெருமை உள்ளவன் அப்படி சொல்லலாம் இல்லையா? தன்னை தாழ்த்துகிற மனுஷனாக அவன் என்ன பண்ண மாட்டான். ஒரு டீச்சர் தன்னை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்ல முடியாது, அவரால் அவருக்கு விளக்கத்தை சொல்ல முடியாது, பதில சொல்ல முடியாது. போதிக்கிறவர்னா என்ன பண்ணிட்டோம், அவர்கிட்ட 1000 கேள்விகள் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அவர் இருமாப்புள்ளவர்னா என்ன சொல்லுவாரு, நானே சொல்லிட்டேன், நீ எப்படி என்கிட்ட
கேட்பாரா இல்லையா? அப்ப இருமாப்புள்ளவர் அப்படி சொன்னா அவருக்கு தன்னை தாழ்த்த முடியாதுன்னா அவரால் ஆராய முடியாது. அவரால் ஆராய முடியாது என்று சொன்னால் அவருக்கு சத்தியமே தெரியாது. சத்தியத்தை தெரியாதவர்கள் கேட்கிறவர்களுக்கு என்ன பண்ண முடியாது? பதில கொடுக்க முடியாது. இருமாப்புள்ளவனும் அடுத்து ரெண்டாவது சொல்றாரு, ஒன்றும் அறியாதவனும். அப்ப போதிக்கிறவர்கள் எல்லாருமே என்னதான் நினைப்பாங்க? போதிக்கிற அத்தனை பேரும் தான் அறிந்திருக்கிறேன் தான் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போறீங்க, இந்த டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக வேணா சொல்லுவீங்க, இந்த டீச்சர் பயங்கர யூஸ்லெஸ், என்னுடைய பிள்ளைக்கு எடுக்கிறதா இந்த டீச்சர் பயங்கர யூஸ்லெஸ். ஆனால் அடுத்த கிளாஸ்ல இருக்க டீச்சர் அதே சப்ஜெக்ட் நல்லா சொல்லி தராங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த டீச்சர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எனக்கு தெரியும், நான் இதை படித்து இருக்கிறேன், எனக்கு தெரிந்ததை தான் நான் என்ன பண்ணேன் சொல்லி கொடுக்குறேன் சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப டீச்சர்ஸ் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனா வேதம் சொல்லுகிறது சத்தியத்தின்படி இல்லையே சொன்னால் அவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள். அப்படிப்பட்ட போதகர்கள் இருமாப்புள்ளவர்கள் மாத்திரமல்ல, ஒன்றுமே அறியாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவது, தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாக இருக்கிறான். தர்க்கம் பண்றது, வாக்குவாதம் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப தேர்ந்தவர்களாகவும் ரொம்ப அது அவர்களுக்கு பிடிக்கும். அதை குறித்து என்ன சொல்லுகிறதுனா நோய் கொண்டவனாக காணப்படுறான் அந்த விஷயத்துல. அதனால என்னென்னலாம் நடக்கும்ட்டு பொறாமை, சண்டை, தூஷணம் இதெல்லாம் நிறைய காரியங்களை சொல்லிட்டு நான்காவதாக ஒரு குவாலிட்டியை சொல்றாரு. என்ன அப்படின்னா, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்கள் அப்படின்ட்டு அந்த போதகர்களை குறித்து சொல்றார். இருமாப்பு உள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன், நான்காவதாக தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவன். இந்த தொழிலை நான் செய்கிறபடியினாலே எனக்கு இந்த உலகத்துல பலன் உண்டு. எல்லாருக்குமே, விசுவாசிகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களுக்கும் எந்த ஊழியத்தை பண்றவர்களுக்கும் பலன் என்பது பரலோகத்திலே நிச்சயமாய் உண்டு. ஆனா இந்த உலகத்திலே எனக்கு பலன் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே இந்த தொழிலை செய்கிறவனாய் காணப்படுவான் என்று சொன்னால் அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் வேற்றுமையான உபதேசங்களை உங்களுக்கு கொண்டு வருவான். ஏன் வேற்றுமையான உபதேசங்களை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நான் ஒரே சப்ஜெக்டை பேசிட்டு இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. ஆனால் நான் நிறைய சப்ஜெக்ட்ஸை மாற்றி நான் பேசினேன் என்று சொன்னால் நீங்கள் அறியாததான காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அறியாததை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி புதிய புதிய காரியங்களை கொண்டு வந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்ட்டு தூங்குறவங்களாம் கூட இழுத்து கொண்டு என்ன பண்ணுவீங்க? ஆமாவா இல்லையா? சரி, நீங்க ஒரே டைப் நாவலை படிக்கிறீங்க, வித்தியாசமா ஒரு நாவல் இருந்தா எப்படி இருக்கும்? அதே போல வேதம் ஒரே வேதம் தானே. இதுல இருந்து நீங்க சத்தியத்தை மட்டும்தான் வெளியில கொண்டு வந்து அதை மாத்திரம்தான் சொல்ல வேண்டும், சொல்ல முடியும். நீங்க எத்தனை முறை சொன்னாலும் அதே சத்தியத்தை தான் ரிப்பீட் பண்ண போறீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, கேட்கிற வாய்மொழி இன்னொரு இடத்துல இருந்து காணப்படும், வேர்ட்ஸ் கொஞ்சம் அவருடைய ஸ்டைல் வித்தியாசமா காணப்படலாம், மொழிய சத்தியம் ஒன்றாய் தான் காணப்படும். அப்ப தேவ பக்தியை ஆதாய தொழிலாக பாவிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை வச்சு நீ விலகு அப்படின்ட்டு 4 குவாலிட்டியை சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்க காரியம். நம்ம அழைக்கப்பட்டது வந்து எதற்கு அப்படின்னா, வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களை கண்டால் விலகுங்க. மூன்றாவதாக, தேவனுடைய மனுஷனாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது வந்து 11வது வசனம் சொல்றாரு. என்னன்னா, தேவனுடைய மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணி என்ன பண்றாரு, பேசுகிறார். அப்படியானால் அதற்கு முன்பாக தேவனுடைய மனுஷர்களானா இல்லை. இப்ப எழுதுகிறவரே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதற்கு முன் வரைக்கும் அவர் வந்து தேவனுடைய மனுஷனாக வேதம் அவரை பார்க்கவும் இல்லை, அப்படி பவுல அட்ரஸ் பண்ணவும் இல்லை. அவர் எப்படிதான் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கோம்? அவர் வந்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணங்களில் வைராக்கியம் உள்ளதான ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், இப்படி வேணா வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுமே ஒழிய, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சந்தித்தானோ அவனுடைய விசுவாசம் மாறினதோ அன்றிலிருந்து போராட்டங்கள் ஆரம்பமானது. இப்ப பவுல அட்ரஸ் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா வேற. தேவன் அவனை அட்ரஸ் பண்ற விதமே வேறையா தான் இருக்கும். என்ன அப்படின்னா, அவனை வந்து பேசினார்னா தேவனுடைய மனுஷனேன்னு பேசுவார், என்னுடைய பிள்ளையன்னு பேசுவார், அப்படிதானே, என்னுடைய ஊழியக்காரன் பேசுவார். முன்னாடி அப்படி கிடையாது. அப்ப பவுலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை அட்ரஸ் பண்ணும்போது விசுவாசிகளை அவர் சொல்றாரு தேவனுடைய மனுஷனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த கட்டளையை குறித்து பேசுகிறார். அப்படியானால் எதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவனுடைய மனுஷனாக வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நான்காவதாக, பெற்றிருக்கிற இந்த புதிய வாழ்வில் நன்மையை நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் 11வது வசனத்துல அவரே லிஸ்ட் பண்றார் நிறைய என்னென்ன நன்மையை நீ நாட வேண்டும் என்று சொல்லி. அப்ப அதற்கு முன்பாக நன்மையை நாட வேண்டும் என்று சொல்லி நம்ம கட்டளை எல்லாம் பெறல. ஆனால் என்றைக்கு இந்த வேத வார்த்தையின் அடிப்படையில் தெய்வத்தை அறிந்து
இதான் சுவிசேஷம், இதான் சுவிசேஷ பாதை, விசுவாசம் என்பதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோமோ அன்றிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கிறது, ஒரு அத்தியாயம் உண்டாயிருக்கிறது. அந்த வாழ்க்கையில நன்மையை நாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐந்தாவதாக, ஒப்புவிக்கப்பட்டதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒப்புவிக்கப்பட்டதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள அழைக்க. என்ன ஒப்புவிக்கப்பட்டிருக்கு நமக்கு? நமக்கு பாத்தீங்க அப்படின்னா நித்திய ஜீவன் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் தந்த வாக்கு தத்துவம். இப்படிலாம் நீங்க வாசிக்கிறீங்க. இப்போ எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட சகோதரி ஒரு டவுட் என்கிட்ட கேட்டாங்க, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங். ஆதியாகமம் 22:17 ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல ஒரு காரியத்தை பேசினார். என்ன அப்படின்னு சொன்னா, தான் கொடுத்த வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்தி பேசினார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களையும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் 22வது அதிகாரத்தில் பேசுறார். இது பாத்தீங்கன்னா அவனை அழைத்த போதே ஆண்டவர் கொடுத்ததானே வாக்கு தத்துவம். ஆனால் திரும்பவும் ஏன் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு, எதற்கு பின்பாக இதை பேசுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் அவனை சோதிக்கிறார். அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். 22ஆம் அதிகாரத்தை போய் அப்புறம் வாசித்து பாருங்க. ஈசாக்கை கொண்டு ஏக சுதனை தனக்கு தரும்படியாக ஆண்டவர் பேசுறாரு. அவன் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்து இந்த காரியத்தை செய்கிறான். ஆண்டவர் தடுத்து நிறுத்தி நிப்பாட்டி, நீ பார்த்தீங்கன்னா எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன் என்கிற ஒரு சாட்சியை ஆண்டவர் சொல்றாரு. அப்போதான் ஆபிரகாமுடைய விசுவாசம் பூரணப்பட்டதான விசுவாசமாக, சோதிக்கப்பட்ட ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. அதுக்கு பின்பு ஆண்டவர் பேசுறாரு அதே வார்த்தையை. என்னது? வாக்குத்தத்தம் கொடுத்ததான காரியத்தை எப்படி பேசுறாரு? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் பெருக்க பண்ண அப்படி சொல்றாரு. எபிரேயர் புஸ்தகத்துல இந்த நிருபத்தை எழுதுகிறவர் இதை குறித்து பேசும்போது எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர்கள் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும் பொருட்டு சுத்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அதாவது ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் பேசுறாரு. ஒன்று வாக்கு தத்துவம், அதுக்கப்புறம் விசுவாசம் பூர்ணமடையும் போது ஆண்டவர் ஒரு ஆணையை கொடுக்கிறார், ஒரு ஆணையினாலே ஸ்திரப்படுத்துறார். என்னன்னா அதே காரியத்தை தான் பேசுறார். அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்மிடத்துல ஆண்டவர் விசுவாசத்தை கண்டு நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்தார். அப்ப எதற்காக அந்த நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று வேதத்தில் எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? வைத்துக் கொள்ளுங்க. அப்ப நித்திய ஜீவனை பாத்தீங்கன்னா வாக்கு தத்தமாக தான் பெற்றிருக்கிறீர்கள். நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நித்திய ஜீவனை இன்றைக்கு வாக்கு தத்தமாக பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் வாக்கு தத்தமாக கொடுத்தத ஆணையிடுகிறதான காரியம்னா வேற ஏதோ செய்யறது கிடையாது. ஒன்னு அதை பற்றிக்கொள் என்கிறதான கட்டளையை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப விசுவாசத்திற்கு விரோதமான போராட்டம் வரும்போது அந்த போராட்டத்தை நம்ம போராடணுமா போராடக்கூடாதா? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன், எப்படி வேணா நான் வாழப்போகிறேன் என்று சொல்லி வாழ்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்க்கையும் அல்ல. அதற்காக ஆண்டவர் நம்மளை ஒரு சபைக்கு போய் கொண்டிருந்து நம்மளை பிரித்தெடுத்து கொண்டு வந்து கர்த்தரையே தெய்வமாக நீ கொண்டு இருக்க வேண்டும், அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மளை என்ன பண்ணல ஆண்டவர் அழைக்கவில்லை என்பது நமக்கு புரிய வேண்டும். அப்ப இந்த ஒப்புவிக்கப்பட்டதை இழந்து போகாமல், ஏன்னா இழந்து போனதுதான் ஆண்டவர் திரும்ப தந்தாரு. அவருடைய பிள்ளையா தானே ஆரம்பத்தில் நம்ம காணப்பட்டோம், அப்படிதானே? ஆதாம் ஏவாள் அவருடைய பிள்ளைகள் தானே. அவருடைய வார்த்தையை மீறின போது, உடன்படிக்கை மீறின போது தள்ளப்பட்டார்கள். தள்ளப்பட்டவர்களுக்கு பிள்ளைகளாக பிறந்ததுதான் யாரிலிருந்து? காயின்ல இருந்து, ஆபேல்ல இருந்து, சேத்துல இருந்து, அதற்கு பின்பு வந்த அத்தனை பேரும் நாம் எல்லாரும் விழுந்து போன மனுக்குலத்திலே நம்ம காணப்படுகிறோம். அப்ப நாம பாத்தீங்கன்னா இழந்து போனது ஆண்டவர் திரும்ப தந்தாரு. தந்துட்டு சொல்றாரு பற்றிக்கொள். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னத்துக்கு நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள்னு சொல்றாரு? கொடுத்துட்டாருல்ல, ஏன் பற்றிக்கொள்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு உலகத்துல வாழுகிற வரைக்கும்
உன்னுடைய விசுவாசத்துக்கு விரோதமான நிறைய போராட்டங்கள் வரும். என்ன போராட்டம்? விசுவாசத்தை கைவிடும்படியாக. நீ பார்த்தனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று சொன்னால் இல்ல, அவர் மட்டும் தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவான். யாரு? எங்கேயோ இருந்தல்ல, இந்த வேதத்தை தூக்கி கொண்டு வந்தே பேசுவார்கள் உங்களிடத்துல. அப்ப விசுவாசத்திற்கான போராட்டம் பவுல் அப்போஸ்தலனுக்கு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இந்த வேதத்தை நம்புகிறதான யூதர்களிடத்துல இருந்தா அதிகமா வந்துச்சு. ரோமர்கள் பேசினாங்களா? இல்ல இல்ல, இவர் நீ சொல்றதான இயேசு கிறிஸ்து தெய்வம் அல்ல, நாங்க வணங்குகிறதான தெய்வங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களா? கிரேக்கர்கள் வந்தாங்களா? யாரும் கிடையாது. பவுலுக்கு விசுவாச போராட்டம் அத்தனையும் இந்த வேதத்தை தங்களுடைய வேதம் என்று சொன்னவர்கள், கர்த்தரை தங்கள் தெய்வம் என்று சொன்னதான யூதர்களிடத்திலே வந்தது. ஆனா பவுல் சொல்றான், நீ சொல்றது கரெக்டு தான், ஆனா அந்த கர்த்தர் யாருன்னு எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து தான் அந்த கர்த்தர் என்று பவுல் சொன்ன போது பவுலுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தது. நமக்கும் அப்படிதான். என்னதான் பிரித்து எடுக்கப்பட்டாலும், அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, நீங்கள் தெய்வத்துடைய நாமத்தை என்று அறிந்திருந்தாலும் கூட உங்களுடைய விசுவாசத்துக்கு போராட்டமே அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஒப்புவிக்கப்பட்டதை இழந்து போகாமல் காத்து கொள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயுல அந்த 20-21 வசனங்களில நீங்கள் அந்த காரியத்தை வாசிக்க முடியும். யூதா சொல்றாரு இப்படி 1:3, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுத்தும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும் போது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரியான இந்த விசுவாசத்தை காணும்போது, இப்ப பேதுருவுக்கு என்ன விசுவாசம் காணப்பட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவை யார் என்று அவன் அறிந்து ஏற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை பார்த்து பேதுருக்கு ஆண்டவர் ரட்சிக்கிறார். அதே மாதிரிதான் பவுல் ரட்சிக்கிறார். அதே மாதிரிதான் அப்போஸ்தலர், அதே மாதிரிதான் அத்தனை சீஷர்களும். இன்னைக்கும் நமக்கும் அதே மாதிரிதான். என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை இன்னார் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அவரை விசுவாசிக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி விசுவாசிக்கும் போது நீங்கள் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தமாய் பெறுகிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். அப்ப எல்லாருக்கும் என்ன மாதிரி விசுவாசம்? அந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பொதுவான ரட்சிப்பை குறித்தான விசுவாசம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டதான விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடும். மற்ற போராட்டம் எல்லாம் கிடையாது, மற்ற விசுவாசத்துக்கான காரியம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிலர் பாத்தீங்கன்னா இப்படி நினைக்கலாம், இன்னைக்கு மதியானம் இங்கே செஞ்சதான பிரியாணி இல்ல வெளியில வாங்கின கப்சா இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பேசிக்கிட்டு இதை குறித்தான எனக்கு இது என்னுடைய விசுவாசம், ஆண்டவர் என்ன பண்ணுவார் இன்னைக்கு இதுதான் கொடுப்பார். ஒருத்தர் சொல்லுவார் ஐஸ்கிரீம் இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான், இன்னும் சொல்லுவாங்க இல்ல இல்ல இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம். இது என்னது? கெஸ்ஸிங்கு, நம்பிக்கை. அதை நம்ம இன்னொரு பக்கம் போய் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இதுதான் செய்வார் என்று சொல்லி நீங்க சொல்லலாம். உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகலாம், இல்லை என்று சொன்னால் அப்படி நடக்காம இருக்கலாம். இது வேற காரியம். ஆனா நம்ம ரட்சிப்புக்காக ஒரு விசுவாசம் பாத்தீங்கன்னா பெற்றிருக்கிறோம் அல்லவா? இந்த விசுவாசம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விசுவாசம். ரட்சிக்கப்படுகிறதான அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு விசுவாசம் காணப்படும். அதை குறித்து யூதா எழுதுகிறாரு, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடும். உங்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகிறதான அந்த விசுவாசம் காணப்படுது அல்லவா? அந்த விசுவாசத்திற்காக நீங்க என்ன பண்ணணும்? தைரியமா போராடணும். யார் எழும்பி வந்தாலும் உங்களுடைய தேவனை குறித்து தவறா சொன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெளிவாக வேதத்தின் அடிப்படையில் நான் இதை நம்புகிறேன், இப்படிதான் அவர் என்று சொல்லி சொல்ல தெரியணும். இல்ல இல்ல மேபி நீங்க சொல்றது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுல அர்த்தமே கிடையாது. அப்ப எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஒப்புவிக்கப்பட்டதை இழந்து போகாமல் காத்துக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். 6வதாக, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக அழைக்கப்பட்டிருக்கும். இது 20-21 வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக அழைக்கப்பட்டிருக்கும். வீண் பேச்சுன்னா என்ன? வீண் பேச்சுகள் என்று சொன்னால் அர்த்தமற்ற பேச்சுகள், ஆனா சுவாரஸ்யமான பேச்சுகள். இப்ப சேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா முடிச்ச உடனே நீங்க ஏதாவது அதுல லேர்ன் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னா ஒன்னும் லேர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா எப்படி இருக்கும்? பயங்கர சுவாரஸ்யமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நிறைய கவர் பண்ணது போல இருக்கும். ஆனா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வீண் பேச்சா இருக்கும். ஆனா சில காரியங்கள் நீங்க ஒரு 4 லைன் தான் அப்படின்னாலும் அதுல பாத்தீங்கன்னா விஷயம் இருக்கும், ஸ்டஃப் இருக்கும், எசன்ஸ் இருக்கும் இல்லையா? அதே போலதான் வேதமும். நீங்க உற்சாகமா நீங்க பாத்தீங்கன்னா இது அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க இதுல இருந்து நிறைய வெளிப்பாடுகளை பெறுவீர்கள். எசன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆனா நீங்க எவ்வளவுதான் புத்தகங்கள் வெளியில போய் வாசித்தீங்கனாலும் அது வெறும் கதைகளாக அது காணப்படுமானால், கட்டுக்கதைகளாய் காணப்படுமானால், புனையப்பட்ட காரியங்களாய் காணப்படுமானால்
அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப வீண் பேச்சுகள் சீர்கேடை உண்டாகும். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாரு அவரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஓகே, அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். ஆனா தேவ மனுஷனா மாறின பின்பு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலக அழைக்கப்பட்டிருக்கும். 7வதாக, கொள்கையின் விபரீதங்கள். கொள்கைகள் எதற்கு வைக்கப்படுது? கொள்கைகள் எதற்காக வைக்கப்படுதுன்னா நேர் வழியிலே நம்மை நடத்துவதற்காக. அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு பலன் உண்டு என்பதற்காக தான் எல்லா இடத்துலையுமே கொள்கைகள் காணப்படும். வேதமும் கொள்கைகளை கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா தேவனை நோக்கி நேர் வழியாய் நம்மளை நடத்துவதற்கு, பாதை விலகாது இருப்பதற்கு தான் கொள்கைகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் சொல்றாரு கொள்கையின் விபரீதங்கள் அப்படின்னா கொள்கைகளை போலவே இருக்கும், ஆனா விபரீதமானது, ரொம்ப ஆபத்தானது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஞானம் என்கிற பெயர் பெற்றிருக்கிற பொய்கள் அவைகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொள்கையின் விபரீதங்கள்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொய்யின் கிடையாது. அதுக்கு பேர் பொய்ன்னு வராது. அதுக்கு பேர் ஞானம்னு இருக்கும். ஆனா ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற பொய்கள் அவைகள் அப்படின்ட்டு பேசுற. அப்ப உண்மையான ஞானம் என்பது தெய்வத்தை குறிக்கிறது. தெய்வத்தினுடைய பாதையை, வழியை, நமக்கு அமைத்த வழியை குறிக்கிறது இல்லையா உண்மையான ஞானம் என்பது. ஆனா இது எப்படி வரும் அப்படின்னா ஞானம் என்கிற பேர்லயே வரும். ஆனா பார்த்தோன்னா அது பொய்யே அப்படின்ட்டு 20-21 வசனம் இப்ப வாசிக்கும் போது அது சொல்றாரு கொள்கையின் விபரீதங்கள். அதாவது ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற பொய்கள் அவைகளை நீ இனம் கொண்டு ஞானம்னு பேர் போட்டு வந்தா என்ன பண்ணக்கூடாது? இப்ப நீங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, அதனுடைய நேம் பார்த்து தானே ஏறுவீங்க இந்த ஊருக்கு போகுதுன்னு. இந்த தெரியாம பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் அல்லது டிரைவர் அதனுடைய நேம் போர்டை வேற மாத்தி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்ம எல்லாரும் மிஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அது நம்ம போற ஊருன்னு நினைச்சிட்டு ஏறி போவோமா இல்லையா? அப்ப கொள்கையின் விபரீதங்கள் எப்படி வருமா, வேற டைட்டில போட்டு, அந்த டைட்டில் என்ன, ஞானம் அப்படின்றதான டைட்டில்ல ஞானமான கொள்கைகள், சூப்பரான காரியங்கள், தெய்வத்திட்ட கொண்டு போறதான காரியங்கள், தெய்வம் விரும்புகிறதான நடைமுறைகள் என்கிற பெயர்ல வரும். ஆனா வேதத்துக்கு புறம்பா இருந்ததுன்னா அவைகள் பொய்கள் என்று அறிந்து அதுக்கு எத்தனை டைட்டில், எப்படிதான் அலங்காரமான டைட்டில் வச்சாலும் அதற்கு விலகும்படியாக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் தேவனுடைய மனுஷனானால். 8வது, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிசாசு நமக்கு எதிராக செயல்படும் போது நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறனா என்ன? பிசாசு எதிர்த்து கம்பு சுத்துறதா, கத்தி எடுத்து போராடுறதா, கட்டி புரள்றதா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறனா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது என்று சொன்னாலே நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் போராட்டம் நமக்குள்ள உண்டாகிறது அல்லவா? சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்குள்ள போராட்டம் உண்டாகும். அந்த போராட்டம் எங்க நடக்கும்? நமக்குள்ளதான் நடக்கும். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுனா பிசாசு நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக செயல்படும் போது நாம இந்த விசுவாசத்துல, நித்திய ஜீவனுக்காக பெற்றிருக்கிற அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கிறதுக்கு பேர் தான் பிசாசை எதிர்த்து நிற்கிறது, பிசாசோட யுத்தம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் கிடையாது. பிசாசு கிட்ட நான் சண்டை போடுறேன், யுத்தம் பண்றேன் அப்படின்றதான மீனிங் கிடையாது. இது உள்ள நடக்கிறதான காரியம், விசுவாசத்திற்கு விரோதமான யுத்தமாய் அது காணப்படுது. ஏன்னா அவன் தொடுக்கிறதான அந்த யுத்தத்தினுடைய முக்கியமான காரணமே நீ விசுவாசத்திலிருந்து என்ன பண்ணணும், என் ஆளா இருந்த நீ எப்படி இன்னைக்கு அவருடைய ஆளாகி உன்னை பார்த்து தேவனுடைய மனுஷனேன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துக்கு விரோதமாக தான் அந்த போராட்டம் காணப்படும். 1 பேதுரு 5:9 சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து. ஏன்னா நீங்க நித்திய ஜீவனை பாத்தீங்கன்னா பெற்றிருக்கிறீர்கள், அதை பற்றிக்கொள் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. அதுக்காக நல்ல போராட்டம் நீ போராடு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படினால பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமா செயல்படுவான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருது. எல்லாருக்கும் இந்த பிரச்சனை உண்டு, எல்லா சகோதரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த பாடுகள் உண்டு அப்படி சொல்ற. எதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? பிசாசு நமக்கு விரோதமாக, நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாக அவன் போராடும் பொழுது நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம அழைக்கப்பட்டதனுடைய ஒரு நோக்கம். 9, பாவத்திற்கு விரோதமாக போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திற்கு விரோதமாக போராடுறதுன்னா என்ன அர்த்தம்? பாவத்திற்கு விரோதமாய் போராடுதல்னா பாவம் செய்யாதிருக்கிறதான ஒரு காரியம். இப்ப நீங்க பாவத்துல நீங்க சிக்கி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இது தெரியும் பாவம்னு,
ஆனால் அந்த பாவத்தை நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நீ கையை கட்டிட்டு நீங்கள் தொட மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குமா இருக்காதா? உண்டா இல்லையா? இப்போ சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறவங்களா இருந்திருப்பீங்க, சிலர்லாம் தம் அடிக்கிறவங்களா இருந்திருப்பீங்க, வேற பழக்கங்கள்லாம் உங்களுக்கு காணப்படும். இன்னைக்கு நான் இந்த பழக்கத்தை நான் விடுகிறேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு மட்டும் நான் செஞ்சுட்டு விட்டுறேன், இனி என்ன பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பெரிய மல்யுத்தமாக பண்ணுறீங்க. அந்த போராட்டம் எங்கே நடக்குது? நீங்கள் எடுத்திருக்கிறதான முடிவிற்கும் உங்களை வந்து பார்த்தோன்னா இதை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறதான ஒரு காரியத்துக்கு விரோதமான போராட்டம். இது உங்களுக்குள்ள நடக்கிறதான போராட்டம் இது. அப்போ பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறேன்னு சொன்னால் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை செய்ய வைக்கிறதுக்கு தூண்டிகிட்டே இருக்கும். வாசற்படியிலே பாவம் படுத்துட்டு இருக்கும், நீ வந்து பார்த்தோன்னா ரெடினா அது ரெடி. அப்போ பாவம் ரெடி. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி கிடையாது, நான் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு விரோதமாய் காணப்படுது, நான் இதெல்லாம் மீட்கப்பட்டு இருக்கிறேன், இந்த பாவத்தை நான் செய்ததற்கான பலனாக ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னு சொன்னால் தன்னையே ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தினார். அப்படி இருக்கும்போது நான் பாவத்திற்கு உட்பட்டு அதை செய்கிறேன் என்று சொன்னால் திரும்பவும் ஆண்டவர் சிலுவையில் போய் நிறுத்துறதற்கு ஒப்பான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது என்று நீங்க முடிவு எடுத்து நீங்க எதிர்த்து நிற்கிறீங்கன்னா என்ன அப்படின்னா பாவத்துக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறீங்க. இப்ப பாவம் செய்யாது இருக்கிறதான அந்த முயற்சியே பாவத்திற்கு விரோதமான போராட்டம் என்று அழைத்தோம். அதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. 10வது வசனம், 10வது காரியம், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக உறுதியோடு சபையாய் இணைந்து நிற்க அழைக்கப்படுவார். தனித்தனியாக இண்டிவிஜுவலை குறித்து நான் பேசினேன். கடைசி பாயிண்ட், சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக உறுதியோடு சபையாய், அதாவது கூட்டமாய் இணைந்து நிற்க அழைக்கப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 1:27 இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 1:27, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. அப்ப கடைசி காரியமாக எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக. ஏன்னா யாரோ எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை எனக்குள்ளே போட முயற்சி செய்தார்கள். நீங்க பைபிள் எடுத்து தொடர்ந்து வாசிக்கிறவங்க அப்படின்னு சொன்னாலே கர்த்தர் என்ன ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ள போட வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அவரே சுவிசேஷகரா இருக்கிறார். இல்லை இதை வாசிக்கிற ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த வார்த்தைகளை பேசிட்டே இருக்காங்க. அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, எப்படியாவது கேட்கிற உங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகளை போட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதுதானே போதுனே. நீங்கள் சண்டே கிளாஸுக்கு போனாலும் சரி, அல்லது நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சபைக்கு வந்தாலும் சரி, நீங்கள் எங்கே எதை கேட்டாலும் இந்த வசனங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே சத்தியத்தை போட வேண்டும், திணிக்க வேண்டும். இப்போ நீங்கள் என்னை கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள நான் சத்தியத்தை எப்படி போடலாம்? சத்தியம் எங்கே போய் ரீச் ஆகணும்? சத்தியம் வந்து நல்ல நிலமாகிய உங்களுடைய இருதயத்திலே, அதாவது உங்களுடைய ஆத்மாவை போய் என்ன பண்ணணும், ரீச் பண்ணணும். எனக்கு என்ன சோர்ஸ் தான் இருக்கு? எனக்கு காணப்படுகிறதான ஒரே சோர்ஸ் உங்க காது தான். ஆமாவா இல்லையா? கண்கள் திறந்திருக்கிறபடினாலே நீங்க வந்து பார்க்குறபடினாலே நான் என்ன பண்ணலாம், இப்படி ஆக்ஷன்லாம் பண்ணி என்ன பண்ணலாம், வசனத்தை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம், ஸ்கிட்டுலாம் போடலாம். அப்போ எனக்கு இருக்கிறதான ஆப்ஷன் என்ன அப்படின்னா உங்களுடைய செவிகள் தானே முக்கியமானது, செவிகள் தானே. அடுத்து வந்து பார்வை. அப்ப இந்த செவிகளுக்குள்ளே இந்த காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா திணிக்கப்படுகிறது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை ரிஜெக்ட் பண்றது, அதை உள்ள கொண்டு போயிட்டு இது என்னன்னு ஆராய்ந்து பார்க்கிறது, எல்லாமே அந்த இண்டிவிஜுவலான ஆத்துமா சம்பந்தப்பட்ட காரியமாக மாறுகிறது. அப்ப சுவிசேஷத்தை யாரோ பாத்தீங்கன்னா நம்மை நேசித்து அல்லது ஆண்டவரை நேசித்து இதை நம்முடைய பார்வைக்கோ நம்முடைய செவிக்கோ நம்முடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்த போது எப்படியோ உள்ள போச்சு. உள்ள போய் அது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ள கிரியை செய்தது. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நித்திய ஜீவனம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. இன்னும் கேட்டால் நம்மள என்ன பண்றாரு, தன்னுடைய ஆவியினால அப்படியே முத்திரை போடுறாரு, ஆவியை வேற கொடுக்குறாரு.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இல்லை, நீ எல்லாம் ஃபினிஷ்டு, எல்லாம் உழுந்து பரண்டு ஏஞ்சாச்சு, நீ போய் எப்படியாவது வாழுன்னு சொன்னாரா? பெற்றுக்கொண்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை. என்னென்ன? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாய், அதை பற்றிக்கொள் அப்படின்றதான இந்த கற்பனையும் இந்த கட்டளையும் எது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறான்? யாரை உன்னுடைய கர்த்தர் என்று சொல்லுகிறாயோ அந்த கர்த்தர் வரும் வரையாக நீ இதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம எதற்கு அழைக்கப்படுகிறோம்? கூட்டமாக. எதுக்கு நம்ம வந்து கூட்டமாக கூடியிருக்கோம்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மோடு இணைந்தவர்கள், அவர்கள் நம்ம விட்டு கடந்து போனவர்கள் உண்டு, இந்திய தேசத்துக்கு போனவர்கள் உண்டு. ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உண்மையிலேயே நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கோம், எதற்காக பிரித்து எடுக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறோம் என்கிறதான உணர்வு மட்டும் அவர்கள் இருக்குமானால் ஒருபோது என்ன பண்ண முடியாது, அவர்கள் எங்கே போயிருந்தாலும் நம்மோடு கூட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ என்னதான் அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து இணைக்கப்பட்டாலும், எப்படிதான் சத்தியத்தை சொன்னாலும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கூட்டம் மாத்திரமே அதை பெரிய விஷயமாக பார்க்கிறதே ஒழிய, மற்றவர்களெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமா. நான் ஏன் இதை இப்படி கடிந்து கொள்ளுகிறதை போல பேசுகிறேன்னா, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு கேட்கிறவர்கள் எங்கே போனாலும் சத்தியத்தில் நிலைத்திருங்க, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்றியுள்ளவர்களாக காணப்படுங்க. அவர் சொல்லுகிறார், ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளா. எதிர்ப்பாங்க. நீ என்ன இப்படிப்பட்ட காரியத்தை சொல்ற, என்ன நீ புதுசா சொல்ற, நீ என்ன பெரிய ஸ்பெஷல், எங்களுக்கு தெரியாதா? அப்படி பேசுகிறவர்களால மருளாமல் பயப்படாமல் நின்று நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். உன் அருகிலே போதகர் இருந்தாலும் போதகர் இல்லை என்றாலும், அதான் அவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை கண்டால், நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினால், பவுல் கூட இருந்தாலும் சரி, அவங்க போதகர் கூட இருந்தாலும் சரி, போதகர் கூட இல்லைனாலும் சரி, ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷ விசுவாசத்துக்காக போராடுங்க. யார் எதிர்த்தாலும் நீங்க பயப்படாதீங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்படணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவர்களுக்கு எழுதுற. அப்ப நம்ம அழைக்கப்பட்டதான காரியத்தினுடைய அடிப்படையான முக்கியமான சில அம்சங்களை இந்த பகுதியில நம்ம பார்த்தோம். அப்ப விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்ப அழைப்பின் ரகசியத்தை கூறுகிறதான இந்த வசனத்திற்கும் நமக்கும், நம்முடைய சபைக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. நாம் ஏன் எஃப்ஜி சபையினாலே நினைவு கூறுகிறோம்? ஆண்டவர் வந்து ஒரு எப்படியா இருந்தாலும் எந்த சபை பிரித்து எடுக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு டைட்டில் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வைக்கணும் இல்லையா? ஒன்று இந்த ஊர் பேரை சொல்லி வைக்கணும், இந்த ஊரினுடைய சபை அப்படின்னு சொல்லி வைக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு பேரை வைக்கணும். அப்படினால நமக்கு ஆண்டவர் காண்பித்ததான பெயர் தான் தேவனின் மந்தை. அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ளாக் ஆஃப் காட், தேவனுடைய மந்தை அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய அந்த கூட்டம், ஆட்டுக்குட்டிகள், அந்த கூட்டம் மந்தை என்று சொல்லாத எஃப்ஜி, ஃப்ளாக் ஆஃப் காட். இப்போ எஃப்ஜி சபை நாளை நினைவு கூறுகிறோம், நம்ம கொண்டாடுகிறோம். காரணம் என்னன்னா, சத்தியம் நம்மை நோக்கி வந்தது, நம் காதினில் விழுந்தது, விசுவாசம் நமக்குள் தொழித்தது, எஃப்ஜி சபை பிறந்தது. நித்திய ஜீவனை ஆண்டவர் தந்தார், ஆனால் பற்றிக்கொள் என்றார். உன் அழைப்பின் ரகசியம் இதுவே. நம்முடைய அழைப்பினுடைய ரகசியம் என்ன? எல்லாத்தையும் சாதித்து விட்டோம் என்பது அல்ல. சத்தியம் நம்முடைய நோக்கி வந்தபொழுது, ஆண்டவர் அனுப்பின போது, நம்ம காதில் விழுந்த போது நாம் அதை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம். அந்த விசுவாசத்தை கண்ட ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னாரு, நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினார். அதற்கு பின்பு சொல்றாரு, நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த விசுவாசத்துல, அல்லது உனக்குள் காணப்படுகிற அல்லது உனக்கு உண்டாயிருக்கிற அந்த விசுவாசத்திற்காக நீ என்ன பண்ணு, நல்ல போராட்டத்தை போராடு. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். நான் என்ன கட்டளையை உனக்கு கொடுக்குறேன்? கர்த்தர் வரும் வரைக்கும், நீ அவரை பார்க்கும் வரைக்கும், அவருடைய பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இதை கை கொள்ள வேண்டும் என்கிற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே நம்மை தாழ்த்துவோம், அப்படியே ஒப்பு கொடுப்போம். எப்படியோ நம்ம காணப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டு விசுவாசி என்கிற பெயரில் காணப்பட்டாலும், ஒருவேளை விசுவாசத்தை அலட்சியமாக எண்ணுகிறவர்களாக, நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தத்தை அசட்டியாய் எண்ணுகிறவர்களாக நம்ம ஒருவேளை காணப்படலாம். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசித்தோம். அழைக்கப்பட்டான், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதற்கு பின்பு பல சோதனைகளை கடந்த போது அதே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அவனோடு கூட பேசும்போது, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்படின்னு பேசுறார்.
அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு ஆணையை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு ஆணையினாலே ஸ்திரப்படுத்துகிறார். அப்படிதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதானே அந்த நித்திய ஜீவன் கூடம், அது பார்த்தீங்கன்னா ஆணையினாலே ஸ்திரப்படுத்தப்படுகிறதான 2 மாறாத விசேஷங்களினாலே ஸ்திரப்படுத்தப்படுகிற காரியமாக இருக்கிறபடினால்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள், அதற்காக நீ போராடு. எவ்வளவு பிரச்சனைகள் அந்த விசுவாசத்துக்கு விரோதமாய் கடந்து வந்தாலும் கூட உன்னுடைய வாழ்க்கையில நீ தொடர்ந்து உறுதியாயிருந்து ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம்தான் இது. அதற்காக தான் நம்மளை ஒரு கூட்டமாக ஆண்டவர் பிரித்தெடுத்தார். நிறைய காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். எப்படி இருமாப்புள்ளவர்களாக ஒன்றும் அறியாதவர்களாய் காணப்பட்ட போதும் கூட தவறான பாதையை நடத்தும் போது ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து கொண்டிராதபடிக்கு ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைத்தபடினாலே நம்மளை அப்படியே பிரித்து கொண்டு வந்தார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சபை காணப்படுது, ஒரு சிறு கூட்டமாய் காணப்படுகிறோம். அதற்கு பெரிதான நோக்கம் உண்டு என்பதை அறிந்தவர்களாய் காணப்படுறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்ம தாழ்த்துவோம். அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அருமையான வேலைக்காக, நினைவு கூறுதலின் நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய ஜனக்கூட்டமாக நீர் எங்களை பிரித்தெடுத்து வாக்குத்தத்தத்தை தந்து ஆண்டவரே ஆணையினாலே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அநேக சோதனைகளை கர்த்தாவே நித்திய ஜீவனுக்கு விரோதமாக, அந்த விசுவாசத்துக்கு விரோதமாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கண்டாலும் எழும்பினாலும் நாங்கள் விசுவாசத்துல உறுதியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு பவுலை போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாருக்கும் கூட இந்த பூமியில ஒரு கடைசி நாள் உண்டு, கடைசி காலம் உண்டு. அதற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் போது நாட்களிலே காணப்படும் போது அப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாக மன நிறைவோடு கூட நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கீழே எனக்காய் வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் தம்முடைய நாளில் அவர் வரும்போது எனக்கு தருவாரு. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும், உம்முடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் தாமே நீர் அதை தருவீர் என்று சொல்லி பேசுகிறதான அந்த வார்த்தைகளை கர்த்தாவை நினைவு கூர்ந்து சமூகத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் இவர்களுக்குள்ளாக கிரியை நடப்பிப்பதாக, தங்களுடைய முக்கியத்துவத்தை, நாங்கள் கேட்ட வசனத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. கரங்களை கோர்த்து ஆண்டவரை சத்தியத்திற்காக, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக நிற்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேலே தங்கி இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற அருமை பிதாவே, ஆமென். சேர்ந்து இணைந்து உணர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய தேவனாகிய அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.